ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 2 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது சிண்டாவோட பிரசிடென்ட் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபேமஸான சிங்கர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கப்ப அப்போ உடனே அந்த சிங்கர் வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் வந்து வேகமாக வந்து கட்டிப்பிடிச்சிட்டு, டே நீ வந்து நல்லா இருக்கியாடா, எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பைத்திய மாதிரி வந்து கத்திட்டு இருக்கதை பார்த்தோன்னே அந்த சிங்கரோட மேனேஜர் வந்துட்டு சிங்கரை வந்து பிடிச்சு வச்சுட்டு, இவர் வந்து அப்பப்போ வந்து அடிக்கடி லூஸ் ஆயிடுவார், நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க, உங்களுக்கே வந்து தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேனேஜர் வந்து கிண்டல் பண்ணிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே பிரசிடென்ட் வந்துட்டு, சரி ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறோம்ல, நீ வந்து எப்போ வந்து என் வீட்டுக்கு வந்துட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து கேட்குறப்ப உடனே அந்த சிங்கர் வந்துட்டு நக்கலாக வந்து பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிண்டும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து வந்து பாட்டெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இவ்வளோ வருஷம் வந்து கஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டது அடி வாங்கி துன்பப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சிண்டு பையன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு பேக்ரவுண்டில் சொல்லிட்டு அவனோட பாட்டி வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். இவன் வந்து இந்த மாதிரி வந்து பாட்டு பாடுறதை பார்த்தோன்னே உடனே அவனோட மேனேஜர் வந்துட்டு, டேய் நிறுத்துங்கடா, என்னடா வந்து பாடுறீங்க, ரிகல்சரே வந்து நல்லாவே இல்லை, எப்படி தான் வந்து நீங்கள் வந்து பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து ரொம்ப கோவமாக வந்து கத்துறதை பார்த்தோன்னே சிண்டு பையனும் வந்து டக்குன்னு பயந்துட்டு, ஐயோ மேனேஜர் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் வந்துட்டு நாளைக்கு வந்து எதுவும் வந்து தப்பாக நடக்காது, ஏன்னா வந்துட்டு நாளைக்கு வந்து நம்ம சூப்பராக வந்து பாடி கலக்க போகிறோம், நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சமாளிச்சுட்டு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே இவங்களோட சீனியரும் வந்துட்டு, டேய் உங்களோட பாட்டை பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போயே வந்து தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன்டா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க கிளம்புங்க எங்களுக்காவது வந்து வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சீனியர் வந்துட்டு நம்ம சிண்டியும் அவனோட ஃப்ரெண்டையும் வந்து கேவலமாக வந்து அசிங்கப்படுத்திட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே உடனே மேனேஜர் வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து அவ்வளோ கேவலமாலாம் வந்து பண்ணல, நாங்கள் வந்து நல்லா தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அந்த சீனியர் பையன் வந்துட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு, நாங்கள் வந்து உண்மையை தானே வந்து சொன்னோம், ஏன் உங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு கத்த போவான். இதை பார்த்தோன்னே ஃப்ரெண்டு வந்துட்டு, சீனியர் நாங்கள் வந்து உங்களை வந்து அவமானப்படுத்த எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, ஆனால் வந்துட்டு உங்களை விட வந்து நாங்கள் வந்து நல்லா தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி நான் வந்து சொல்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு வந்துட்டு நடக்க போகிற பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்களே வந்து பாருங்களேன், நாங்கள் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பண்ண போகிறோன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து நக்கலாக வந்துட்டு சீனியருக்கு வந்துட்டு கரெக்டாக பல்பு கொடுக்குற மாதிரியே வந்துட்டு சிண்டுவோட ஃப்ரெண்டு வந்து கிண்டலாக வந்து பேசிகிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப வேகமாக வந்து ஒரு கார் வந்துட்டு செவரெல்லாம் வந்து உடச்சிட்டு வந்து முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டே வந்துட்டு அந்த காரை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காரில் வந்து ஸ்டைலாக மாசாக வந்து ஒரு பொண்ணு வந்து கெத்தாக வந்து இறங்கி வந்து நின்றுட்டு இருப்பா. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோக்கியோட வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் வந்து ஸ்டைலாக வந்து நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே சிண்டு பையன் வந்து ஷாக்கா, இவ வந்து அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையனும் வந்து யோசிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கப்ப அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமாம் இந்த பேண்டில் வந்துட்டு யாரா வந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே சிண்டு பையனை வந்து பயந்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு வந்து வேகமாக வந்துட்டு நம்ம சிண்டு பையனை வந்து தரன்னு வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இவ வந்து இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிற எல்லாத்தையுமே வந்துட்டு சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு, ஆமாம் இவ வந்து யாரா, என்ன பொண்ணுடா இந்த மாதிரி வந்து மாஸ்க் கட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்காக வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம சிண்டு பையனை வந்துட்டு அவங்களோட பாருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே அங்கே வேலை பார்க்குற பையனும் வந்துட்டு, ஆமாம் இந்த பையன் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறப்ப அந்த பொண்ணு வந்து சிரிச்சிட்டே, டேய் உனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து கடையில் வந்துட்டு ஒரு பொம்மை வேணும்னு நீ வந்து கேட்டுட்டு இருந்தீல, அதான் வந்து இவன் வந்து கரெக்டாக இருப்பான், இவனை வேணா வந்து நீ பொம்மையை வந்து யூஸ் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிண்டலாக வந்து சொல்லிட்டு இருக்கதை பார்த்தோன்னே சிண்டு பையனும் வந்து அப்படியே ஷாக்கா, என்னது நம்ம வந்து பொம்மையாக இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, டேய் நான் வந்து உன்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிறேன், நீ வந்து எங்கேயும் வந்து போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம சிண்டுவோட வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனை வந்துட்டு, ஆமாம் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க, எனக்கு வந்துட்டு ஒன்றுமே வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இவன் வந்து பார்த்துக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்கப்ப இவனோட பிரசிடென்ட் வந்துட்டு, சாரி நான் வந்துட்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் போல, என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம சிண்டு வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து அடுத்த வருஷம் வந்து இந்தியாவில் வந்து கான்சர்ட் பண்ண போறீங்கள, எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு அந்த கான்சர்ட்டை வந்து நான் லைவில் வந்து பார்க்க போகிறேன், அதை நினச்சா வந்துட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பிரசிடென்ட் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு சிண்டுக்கு வந்து கை கொடுக்கறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனும் வந்து ஒன்றும் புரியாத மாதிரியே வந்துட்டு அவங்க பிரசிடென்ட் வந்து கை கொடுத்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்து கை கொடுத்துட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேரோட கையை வந்து தட்டி விட்டுட்டு, போதும் பேசினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஜெலஸ்லேயே வந்து சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே சிண்டு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, ஆமாம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து சும்மா தானே வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து
வந்து கத்திட்டு இருக்கத பார்த்தோன்னே, அந்த பொண்ணு வந்துட்டு, "டேய் இவன் வந்து என்னோட ஆள்றா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பக்கத்துல போய் நிக்கிறத பார்த்தோன்னே, நம்ம சிண்டு பையனும் வந்து அப்படியே ஷாக்கா வந்து பார்த்துட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம சிண்டுவ வந்து பார்த்துட்டு, "டேய் நீ வந்து உன்னோட பேண்ட்ல வந்து என்ன வந்து சேர்த்துக்கிறியா? நான் வந்து உன் பேண்ட்ல இருக்க ரொம்ப ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் அப்படியே ஷாக்கா வந்து பார்த்துட்டே வந்து நின்னுகிட்டு இருக்கப்ப, உடனே அந்த பொண்ணு வந்து நம்ம சிண்டு பையன வந்து பார்த்துட்டு, "டேய் நீ வந்து இரோக்கியோட லவ்வர் தானே? நீங்க 2 பேருமே வந்து லவ் பண்றீங்களா? எனக்கு வந்து தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டுட்ட வந்து கேட்கறத பார்த்தோன்னே, அவனும் வந்து அப்படியே ஷாக்கா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டே வந்து நின்னுட்டு இருக்கத பார்த்தோன்னே, அந்த பொண்ணு வந்து நம்ம சிண்டுவ வந்து பார்த்துட்டு, "டேய் ரொம்பலாம் வந்து யோசிக்காத. நீ வந்து அவன வந்து லவ் பண்றேன்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு நான் வந்து அவனோட அக்கா தானே. என் தம்பிய பத்தி எனக்கு வந்து தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்றத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் அப்படியே ஷாக்கா, "என்னது அக்காவா?" அப்படின்னு சொல்லி ஷாக்கா வந்து பார்த்துட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கி கிட்ட போயிட்டு, "டேய் அவங்க உன்னோட அக்கான்னு நீ வந்து ஏன்டா என்ட்ட வந்து முன்னயே வந்து சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நம்ம ஹீரோக்கி வந்து ஸ்டைலா, "ஆமாண்டா அவங்க வந்து என்னோட அக்கா தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கி பையனும் வந்து சொல்லிட்டு அவனோட வேலைய வந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோக்கி பையன் வந்து வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு சிண்டு பையன் வந்து அமைதியா அவனுக்கே தெரியாம நம்ம ஹீரோக்கிய வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தனே உடனே நம்ம ஹீரோக்கி பையன் வந்துட்டு, "போதும் போதும் என்னை பார்த்து ரசிச்சதெல்லாம் போதும். எனக்கே தெரியாம என்னை இவ்வளோ நேரம் வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியாடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கி பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே, சிண்டு பையன் வந்துட்டு, அதெல்லாம் இல்லை இல்லை நான் ஏன் உன்னை வந்து பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சமாளிச்சுட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தனே உடனே நம்ம ஹீரோக்கி பையன் வந்துட்டு, "என்னோட அக்கா வந்து என்னை வந்து வீட்டுக்கு வர வைக்க இப்படிலாம் வந்து பண்ணுவா. அதனால தான் உன் பேண்ட்ல வந்து சேருன்னு சொல்லி என்ன வந்து அங்கே வந்து வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்து தப்பாலாம் நினச்சிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் வந்து ஷாக்கா, "அதனால தான் என்கிட்ட வந்து அப்படிலாம் வந்து சொன்னாங்களா" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்தோன்னே, நம்ம ஹீரோக்கி பையன் வந்து பக்கத்தில் வந்துட்டு, "எங்க அக்கா வந்து நான் வந்து வர்றதுக்காக என்ன வேணாலும் வந்து பண்ண தயாரா இருப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம சிண்டு பையனை வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். நம்ம இரோக்கி பையனும் வந்து ரொம்ப க்ளோஸாக சிண்டு பக்கத்தில் நிற்கிறத பார்த்தோன்னே, சிண்டு பையனும் வந்து பயந்துட்டே வந்து கண்ணை மூடிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இவன் வந்து கண்ணை மூடிட்டே வந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே இரோக்கி பையன் வந்து சிரிச்சுட்டே வந்துட்டு, "டேய் அன்னைக்கு கொடுத்த கிஸ்ஸை வந்து நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன்டா. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து பசங்களெல்லாம் வந்து பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரோக்கி பையன் வந்து சொல்லிட்டே வந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப கோவமா இரோக்கியோட கையை வந்து தட்டி விட்டுட்டு இரோக்கியை பிடிச்சி வேகமாக வந்து நம்ம சிண்டு பையன் வந்து கிஸ் கொடுத்துட்டு, "டேய் இந்த கிஸ்ஸும் அந்த கிஸ்ஸும் வந்து சரியா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து இதை வந்து மறந்துடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சொல்லிட்டே வந்துட்டு அப்படியே இரோக்கியை வந்து பார்த்துட்டு, "ஆனால் வந்து எனக்கு வந்து உன்னை பற்றி வந்து தெரிஞ்சுக்க வந்து நிறைய ஆசை இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து கேட்கறதுனால நம்ம இரோக்கி பையன் வந்துட்டு சிண்டு சொன்ன எதையுமே வந்து காதில் கேட்காத மாதிரியே வந்துட்டு அவன் பாட்டு வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோட அக்காவும் வந்துட்டு, "அவன் வந்து சரியா வந்து பண்ணுவானா, நம்ம நினைச்ச மாதிரி வந்து பண்ணுவானா" அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து கேட்குறப்ப நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு, "நீ சிண்டுவை வந்து தப்பா எடை போடாத, சரியான ஆள்னா அவன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க சிண்டுவும் அவனோட ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம சிண்டு பையன் வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு, "டேய் மச்சான் நான் வந்து ஒரு பர்சனை வந்து விரும்புகிறேன், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து அவன் வந்து கொஞ்சம் கூட வந்து பிடியே கொடுக்க மாட்டேறான்டா" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து சொல்லிட்டு வந்து சோகமாக உட்காந்துருக்கத பார்த்தோன்னே அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு, "டேய் மச்சான் நீ நினைக்கிற மாதிரி வந்து நடக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் வந்து ட்ரை பண்ணி பாடுறா" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டே, "நாளைக்கு வந்து கான்சர்ட் இருக்குது, நீ வந்து பண்ண ரெடியாகிடுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லவும், சிண்டு பையனும் வந்துட்டு நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டே வந்துட்டு அப்படியே சோகமாகவே வந்து உட்காந்துருப்பான். இங்கே இரோக்கி பையனும் வந்துட்டு நம்ம சிண்டு பையன் வந்து பேசினது பண்ணது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே வந்துட்டு சிண்டுவை நினச்சிக்கிட்டே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் கான்சர்ட் நடக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம சிண்டு பையன் வந்து பயத்திலே வந்து நின்றுகிட்டு இருக்கப்ப இவங்களோட சீனியர் பசங்களும் வந்துட்டு, "என்னடா பாட்டு பாட போறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டியோட வந்து கேட்குறப்ப உடனே சிண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "இல்லை இல்லை சீனியர் நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து சமைக்க போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சரியாக வந்து கிண்டல் பண்ணி விடுவான். அவங்களும் வந்து அமைதியாக நின்றுகிட்டு இருக்கப்ப உடனே நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப தைரியமா, "எங்களோட இன்னிசை மலையில் நனைய தயாரா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து கத்துறத பார்த்தோன்னே பிரசிடென்ட்டும் அவங்க கூட வந்துட்டு அந்த சிங்கரும் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சிங்கரும் வந்துட்டு, "இந்த பையன் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நம்ம சிண்டுவை வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "சரி ஸ்டார்ட் பண்ணுறா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறப்ப நம்ம சிண்டு பையன் வந்து அப்படியே ஷாக்காக வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். "என்னாச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்து கூட்டத்தில் வந்து பார்க்குறப்ப அந்த கூட்டத்தில் தான் வந்து நம்ம இரோக்கி பையனும் வந்து ரொம்ப ஸ்டைலாக வந்து யாருக்கும் தெரியாமல் பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையனும் வந்து ஷாக்காக வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே சுற்றி இருக்க ஆடியன்ஸும் வந்துட்டு, "டேய் என்ன அமைதியாக நின்றுட்டு இருக்க, பாட்டு பாடு பாட்டு பாடு" அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு யாரோ ஒரு குரல் கொடுக்கறத பார்த்தோன்னே சிண்டு பையனும் அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த சிங்கர் பையன் தான் வந்து அழகாக வந்து பாடிக்கிட்டே வந்துட்டு நம்ம சிண்டு பக்கத்தில் வந்து நடந்து வந்துட்டு, "இதுக்கப்புறம் வந்து இவனோட பாட்டை வந்து நீங்கள் வந்து எல்லாரும் கேட்க ஆவலாக இருக்கீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்கிட்ட வந்து கேட்குறப்ப சிண்டு பையனும் வந்து அப்படியே ஷாக்காக வந்துட்டு அந்த பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப தைரியமாக நம்ம இரோக்கியை வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு அவனும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து பாடுற எல்லாத்தையுமே வந்துட்டு சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மேனேஜர், ருச்சி, பிரசிடென்ட் இவங்க
எல்லாருமே வந்துட்டு நம்ம சிண்டுவோட பாட்டை வந்து ரொம்ப ரசிச்சு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சிண்டு பையனும் வந்து சூப்பரா வந்து பாடிக்கிட்டு இருக்கப்ப, கூட வந்துட்டு அந்த சிங்கர் வந்து சேர்ந்து வந்து பாடுறதுனால, இந்த பாட்டு வந்து இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து சூப்பரா வந்து பாட்டெல்லாம் வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பிரசிடென்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பக்கத்துல வந்துட்டு, "நீ வந்து இங்க வந்து வரவே மாட்டேன்னு நெனச்சேன். எப்புட்றா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறப்ப, உடனே ஹீரோக்கு பையனும் வந்துட்டு, "இங்க வந்து வெங்காயம் வந்து சீப்பா கிடைக்குன்னு சொன்னாங்க. அதான் வந்து வாங்க வந்தேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பையனும் வந்துட்டு பிரசிடென்ட்ட வந்து அசிங்கப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையனும் வந்து பாட்டெல்லாம் வந்து பாடி முடிச்சோனே, சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு, "வாவ்! இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கைத்தட்டுற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பையனும் வந்து நின்னு பார்த்துட்டு அவன் பாட்டு வந்து அமைதியா அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மேனேஜர் பையனும் வந்துட்டு, "நான் வந்து ரொம்பவே வந்து பயந்துட்டேன். கடைசி நேரத்துல வந்துட்டு அந்த சிங்கர் வந்து எங்க எல்லாரையும் வந்து காப்பாத்திட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையனும் வந்து சொல்லிட்டு இருப்பான். லைவ் வந்து நல்லா சூப்பரா போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, பிரசிடென்ட் பையனும் அமைதியா, "ஆமா, ஆமா நல்லா தான் வந்து போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லிட்டே வந்துட்டு சிண்டுவே வந்து பார்த்துட்டே நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சிண்டு பையன் வந்து ஹீரோக்கியோட வீட்ல உட்காந்துட்டு ஹீரோக்கிய வந்து பார்த்துட்டு, "டேய் நீ வந்து என்னோட கான்சர்ட்டுக்கு வருவேன்னு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடான்ட்டு" அவன் வந்து அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே சிண்டு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, நம்ம ஹீரோக்கி பையனும் வந்துட்டு சிண்டோட கண்ண வந்து அழகா வந்து தொடச்சு விட்டுட்டு, "டேய் உனக்கு ஏன்டா வந்து இன்னமும் என்னை பத்தி வந்து புரியவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோக்கி பையனும் வந்து சிண்டோட லிப்ஸ்லயே வந்து சாஃப்ட்டா வந்து கிஸ் பண்ணுவான். அவ்வளோதான் நண்பர்களே. இதோட இந்த எபிசோட் வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக் எனக்கு லவ் மாதிரி. அதனால ப்ளீஸ் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.